ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி கோவக்காய் கிரேவிங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் கூட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். கோவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெயிலே வேகணும். லைட்டாக கசப்பு இருக்கும், அது தெரியாமல் இருக்கும். அதுக்காக இதுக்கு என்னென்ன மசாலான்னா தனியாக இறக்கும்போது போடணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வறுத்துக்கு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், தக்காளி, நான் 2 தக்காளி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 தாளிக்கும் போது போட்டு வதக்கினே வரணும். அதுக்கப்புறமேட்டு இது நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மசாலாங்க 1 by 1 மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு பாருங்கள். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை இது போட்டு பாருங்கள் எப்படி கிரேவி மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு சாம்பாரோ ரசமும் வந்து சுடு சுடு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் சேர்த்துக்குங்க, நம்மளோட ஃபுட்டில் ரொம்பவும் நல்லது. ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே பாய்.